இன்றைய நாளுக்கான கர்த்தர் தந்த பைபிள் வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். 2 நாளாகமம் புத்தகத்தில் இருந்து 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வசன விளக்கம். இந்த வசனத்தில் யூதா மற்றும் எருசலேம் மக்களுக்கு தேவன் ஒரு மிகுந்த ஆறுதலான செய்தியை கொடுக்கிறார். அந்த சமயத்தில் அவர்கள் எதிரிகளால் சூழப்பட்டு தாங்கள் வெல்ல முடியாத ஒரு பெரும் போரில் சிக்கியிருந்தனர். ஆனால் தேவன் சொல்லுவது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, என் யுத்தம் என்பதே. அதாவது நீங்கள் போராட வேண்டியதில்லை, தேவன் தானே உங்களுக்காக போராடுவார். தரித்து நின்று, அதாவது நம்பிக்கையுடன் உறுதியாய் நிற்க வேண்டும். கர்த்தரின் இரட்சிப்பை பாருங்கள். தேவன் எப்படி உங்களை விடுவிக்கிறார் என்பதை காண்பீர்கள். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். எதிரிகள் பெரியவர்கள் என்றாலும் தேவனின் சக்தி அதைவிட பெரியது. கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். தேவனின் சமூகம் இருந்தால் பயப்பட வேண்டிய காரணமே இல்லை. இது நமக்கு கற்றுக் கொடுப்பது, நம் வாழ்க்கையில் வரும் சில பிரச்சனைகள் நம் வலிமையால் சமாளிக்க முடியாது. அப்பொழுது நம்மை சுற்றி சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் நாம் பயப்படாமல் நம்பிக்கையுடன் தேவனை நோக்கி நிற்க வேண்டும். அவர்தான் போராடி நமக்கு சாந்தியும் வெற்றியும் கொடுப்பார். ஜெபம். கர்த்தாவே, இன்று எனக்கு வரும் எல்லா பிரச்சனைகளையும் உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பலம் போதாது என்பதை அறிகிறேன், ஆனால் நீர் எனக்காக போராடுகிறவர். பயப்படாமல் கலங்காமல் உம்முடைய இரட்சிப்பை பார்க்க நம்பிக்கையுடன் நிற்கச் செய்க. என்னைச் சுற்றி எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நினைவில் வைத்து வாழச் செய்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.